தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தம் நிறைவேற தவறிய நிலையில் நாடாளுமன்ற இரு அவைகளும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த ஆண்டின் ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவுக்கு வந்துள்ளது. மக்களவையில் ஆற்றிய நிறைவுரையில் இக்கூட்டத்தொடரின் போது அவையின் செயல்பாட்டு திறன் 93% பதிவாகியுள்ளதாக சபாநாயகர் ஓம் பிர்லா சுட்டிக்காட்டியுள்ளார். அவையின் மொத்தம் 41 அமர்வுகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரின் போது 12 அரசு மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் 9 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஓம் பிர்லா கூறினார். மாநிலங்களவையில் ஆற்றிய நிறைவுரையில் அவையின் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பேசுகையில், ஒட்டுமொத்தமாக அவையானது 157 மணி நேரத்திற்கு மேலாக செயல்பட்டதாகவும் இக்கூட்டத்தொடரின் செயல்பாட்டு திறன் சுமார் 110% அமைந்ததாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் 3 கூட்டத்தொடர்களில் பட்ஜெட் கூட்டத்தொடரே முதன்மையான இடத்தை பிடிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய அரசியலமைப்பு மீதான தாக்குதல் நடத்துவது போன்ற மசோதா தோற்கடிக்கப்பட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். மத்திய அரசு தாக்கல் செய்த மசோதா தோல்வியடைந்ததை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் சொன்னது போல இந்த மசோதா அரசியலமைப்பு மீதான தாக்குதல் என்பதால் அது தோற்கடிக்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றும் கூறினார். இது மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா அல்ல, இந்தியாவின் அரசியல் வரைபடத்தை மாற்றும் முயற்சி என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டுவரும் அரசியலமைப்பு திருத்த மசோதா நிறைவேற்றப்படுவதை அனுமதிக்காத எதிர்க்கட்சிகளை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடுமையாக விமர்சித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இத்திருத்த மசோதாவை தடுத்ததன் மூலம் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக மற்றும் சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்குரிய நியாயமான பிரதிநிதித்துவ உரிமைகளை மறுத்துள்ளதாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய தினத்தை ஒட்டி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், இந்தியாவின் மண் எப்போதும் வரலாற்று பொக்கிஷங்கள், கட்டடக்கலை அற்புதங்கள் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை ஆகியவற்றால் நிறைந்துள்ளதாகவும் இவை அதன் புகழ்பெற்ற மரபுகளை பிரதிபலிப்பதாகவும் ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டின் செழுமையான கலாச்சாரம் மற்றும் தொன்மையான நாகரிகத்தின் உயிர்த்துடிப்புள்ள அடையாளங்களாக பாரம்பரியங்கள் திகழ்வதாக அவர் மேலும் கூறினார். நாட்டின் கலாச்சார அடையாளம் பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் நிலைத்திருப்பதை உறுதி செய்ய தொடர் முயற்சிகளை மேற்கொள்வது இன்றியமையாதது என்று மக்களவை சபாநாயகர் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு பார்வையிடச் செல்லும் போது அவற்றை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் பராமரிப்போம் என்று உறுதிமொழி ஏற்குமாறு குடிமக்களை மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நாட்டின் வரலாற்று சின்னங்களை மதித்து போற்றுமாறும் அவர் குடிமக்களை கேட்டுக் கொண்டார். உலக பாரம்பரிய சின்னங்களின் முக்கியத்துவம் குறித்தும் வருங்கால தலைமுறையினருக்காக அவற்றை பாதுகாப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி உலக பாரம்பரிய தினம் அனுசரிக்கப்படுகிறது. நடப்பாண்டிற்கான ஹஜ் யாத்திரையின் முதல் குழுவாக 371 யாத்ரீகர்கள் இன்று புதுதில்லியில் இருந்து சவுதி அரேபியாவின் மக்காவிற்கு புறப்பட்டனர். இதன் மூலம் இந்தியாவிலிருந்து மேற்கொள்ளப்படும் வருடாந்திர ஹஜ் யாத்திரை பருவம் தொடங்கியுள்ளது. இந்த யாத்ரீகர்கள் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மக்காவிற்கு பயணமானார்கள். செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி ஹஜ் குழுவின் தலைவர் கௌஷர் ஜஹான் யாத்ரீகர்களுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். மேலும் யாத்திரை செயல்முறை முழுவதும் யாத்ரீகர்களுக்கு துணையாக நின்று உதவ ஒருங்கிணைந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அனைத்து வசதிகளும் தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் யாத்ரீகர்களின் பயணம் எவ்வித தடையுமின்றி இனிமையாகவும் எளிதாகவும் அமைவதை உறுதி செய்ய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் தில்லி ஹஜ் குழுவின் தலைவர் மேலும் கூறினார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் 865 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி தேர்தல் பறிமுதல் மேலாண்மை அமைப்பு செயல்பாட்டிற்கு வந்ததிலிருந்து மேற்கு வங்கத்தில் ரொக்கம், மதுபானம், போதைப் பொருட்கள், விலை மதிப்புள்ள உலோகங்கள் மற்றும் இலவச பொருட்கள் உள்ளிட்ட வகையில் 427 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதே பிரிவுகளின் கீழ் தமிழ்நாட்டில் 438 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.